இயேசு கிறிஸ்து ஜனங்களோட பேசிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க. மனைவிமாரும் சேர்த்து ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. எல்லாரும் அப்பம் பிட்டு சாப்பிடுறாங்க. 12 கூட நிறைய எடுக்கிறாங்க, திருப்தி அடைகிறாங்க. அதோட அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. இவ்வளவுதான் ஒரு சிலர் இயேசுவை அறிய முடியும். இவங்க மனவாட்டி அல்ல. அந்த 10,000 பேரை வேற எதுவுமே சொல்லல. ஆனா ஒரு 12 பேர் நிக்கிறாங்க இல்லையா, அந்த மனவாட்டியை அவங்கள தான் மனவாட்டியா உருவாக்குறாரு. அவங்கள நேசர்ன்றதை அறிய வைக்கிறாரு. அதுக்கு என்ன செய்யறாரு? அவங்கள துரிதப்படுத்துறாரு. வாசிக்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அப்ப அந்த சீஷர்கள் எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, இந்த 10,000 பேரை துரிதப்படுத்த மாட்டாரு, எங்களை தான் துரிதப்படுத்துறாரு. சபையில கூட நீங்க யோசிக்கலாம், ஆண்டவரோட பழகும் போது ஆண்டவர் தன்னுடைய துரிதப்படுத்துதல இருதயத்துல போடுவார். நீங்க அதை வச்சே கண்டுபிடிக்கலாம் நீங்க ஆண்டவரோட நல்லா பழகுறீங்களான்னு. துரிதப்படுத்தினார்ன்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்துல ஜீசஸ் புஷ்ட். ஏன் ஆண்டவரே, எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க, என்ன துரிதப்படுத்துகிறீர்? நீ எனக்கு செய்வன் எனக்கு தெரியும், நீ செய். சீசர்களை ஏன் தெரியுமா துரிதப்படுத்துறாரு? போட்ல போ, முன்னால போ. அவர் வரல போட்ல. ஏன் ஆண்டவரே போகணும் போட்ல? நீ போ, 12 பேரும் போ. சாயங்காலம் நேரம் ஆண்டவர் சாயங்காலம் தான் கிளம்ப. உங்களை இப்ப அங்க அனுப்பியிருக்காரு, இந்த எதிர்காத்துக்குள்ள நீ போ, இதுக்குள்ள போய் நீ நெல்லு. ஏன் ஒன்னு அந்த எதிர்காத்துக்குள்ள அனுப்பியிருக்காரு தெரியுமா? அந்த காத்துல நீ முழுகி அமிழுவதற்குள்ள, காற்றை அடக்கி நீ மேலே வருவதற்காக. பேதுரு சொல்லுவான், ஐயோ அந்த 10,000 பேருக்கு இதை கொண்டு வரலையே, நம்மள மாத்திரம் போட்ல போன்னு சொன்னது இதுக்குதானா? சில காரியங்கள்ல கர்த்தர் அந்த எதிர்காலத்தை காமிச்சு கொடுத்து, பேதுருவே நீ இப்படித்தான் போகணும், யோவானே நீங்க இப்படித்தான் போகணும். போட்டுக்குள்ள உட்காந்து அதுக்குள்ள போகும்போது போட்டு ஆடுது. ஆனா போட்டு ஆடுற மத்தியில அவர் விடல, மணவாளன் நடந்து வருகிறார். ஆனா இதுவரைக்கும் பேதுரு தண்ணி மேல நடந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் பீட்டர். சூழ்நிலையில தண்ணி மேல நடக்க வைத்தவர் என் மணவாளன். இப்படிதாங்க இயேசுவை அறியணும். இதையே அந்த 10,000 பேருக்கு செய்யல? எல்லாருக்கும் சோறு போட்டார்ல, அப்பம் கொடுத்தார்ல, அவங்களையே இது மாதிரி செய்யல? அவங்க அவ்வளவுதான், அவங்க அதுக்கு மேல வரமாட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும், இந்த சிஸ்டர் இதை தாண்டி வரமாட்டாங்க, இந்த பிரதர் இதை தாண்டி வரமாட்டாரு. இந்த பிரதர் எதை வேணாலும் இவர்கிட்ட செய்யலாம், ஏன்னா இவர் என் மனவாட்டி.